ஜிம்முக்கு போன ஃபர்ஸ்ட் டேவே நீங்கள் இதை பண்ணலைன்னா கண்டிப்பாக ஜிம்மை குவைட் பண்ணிடுவீங்க. ஏன்னு தெரியுமா? ஜிம்முக்கு போகிற ஃபர்ஸ்ட் டேவே எல்லாருமே இந்த மிஸ்டேக் பண்ணுறாங்க. நீங்கள் தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க. ஃபஸ்ட்டு கோல் செட் பண்ணுங்கள். ரேண்டமான ஒர்க் அவுட் வேணாம். ஜிம்முக்கு போன ஃபர்ஸ்ட் டேவே எல்லா மிஷினும் யூஸ் பண்ணாதீங்க. இஷ்டத்துக்கு பார்க்குற மிஷின், கண்ணுக்கு தெரியிற மிஷின் எல்லாத்தையும் யூஸ் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு நம்ம கோல் செட் பண்ணுவோம். நம்ம மசில் பில்டிங் பண்ண போகிறோமா இல்லை ஃபேட் லாஸ் ஆனு. நெக்ஸ்ட்டு வார்ம் அப் தெளிவாக பண்ணணுங்க. ஃபஸ்ட் எடுத்தோடனே வார்ம் அப்பை நீட்டாக பண்ணிடணும். வார்ம் அப் பண்ணாமல் ஒர்க் அவுட் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு டேயில் என்றைக்குமே ஒர்க் அவுட் பண்ணாதீங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு பாடி அடாப்ட் பண்ணணும். ஒரு 10 to 20 நிமிட்ஸ் இந்த மாதிரி வாக்கிங் போகணும். அதுக்கப்புறம் சைக்கிளிங் பண்ணணும். அப்போ தான் பாடி ரெடி ஆகுங்க ஒர்க் அவுட்டுக்கு. ஒரு 1 வீக் இதை கன்டினியூ பண்ணணும். ஜிம்மை பொறுத்த வரைக்கும் ஹெவி வெயிட்டெல்லாம் முக்கியங்களுங்க. கரெக்டான லைட் வெயிட்டில் கூட ஃபார்ம் கரெக்டாக போட்டால் மசில் க்ரோத் ஆகுங்க. நெக்ஸ்ட் ஒர்க் அவுட் நடுவில் நம்ம வாட்டர் குடிக்கணுங்க. தண்ணி குடிக்கணும். அது ரொம்ப நல்லது. ஃபஸ்ட்டு எக்யூப்மெண்ட் பற்றி, ஜிம்மை பற்றி லேர்ன் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் நம்ம லேர்னிங் மூலயமா தான் நம்ம டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ண முடியும். டிசிப்ளினாக இருந்தால் தான் நம்மளுக்கு ஃபுல் க்ரோத் எல்லாமே கிடைக்குங்க. ஸோ நீங்கள் இப்போ தான் ஜிம்முக்கு ஜாயின் பண்ணியிருக்கீங்கன்னா கண்டிப்பாக நம்ம ஐடி யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நம்ம கண்டென்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம இன்ஸ்டா ஐடியை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டே ஒரு பவர்ஃபுல்லான வீடியோவோட நம்ம சந்திப்போம்.